பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கல்கலாவின் சட்டங்கள். கல்கலா என்றால் என்ன? கல்கலா என்றால் அசைத்து ஓதுதல் என்பது பொருளாகும். கல்கலாவின் எழுத்துகள் எத்தனை? அவையாவை. கல்கலாவின் எழுத்துகள் 5. அவை காஃப், தா, ப, ஜீம், தால். சொல்லுங்க. காஃப், தா, ப, ஜீம், தால். இதை குத்துபுஜத்து என்று ஒரே வார்த்தையாக நினைவில் வைத்துக் கொள்ளலாம். கல்கலாவின் சட்டம் என்ன? குத்துபுஜத்து என்ற 5 எழுத்துகளில் சுக்கூன் இருந்தால் அந்த எழுத்துக்களை அசைத்து ஓத வேண்டும். உதாரணமாக அப், அப், அத், அத், அப், அப், அஜ், அஜ், அத். அத். கல்கலா 3 வகையில் அமைந்துள்ளன. 1 கல்கலா சுகரா, 2 கல்கலா குபுரா, 3 கல்கலா அக்பர். கல்கலாவின் எழுத்துகள் வார்த்தையின் இடையில் வந்து சுக்கூன் பெற்றிருந்தால் அந்த எழுத்தை லேசாக அசைத்து ஓத வேண்டும். இதை கல்கலா சுகரா என கூறுவர். கல்கலா சுகராவுக்கு சான்றுகள்: இக்ரா, இக்ரா, இக்ரா பிஸ்மி ரப்பிக, இக்ரா பிஸ்மி ரப்பிக அல்லதி அத்அமஹும் அல்லதி அத்அமஹும் அல்லதி அத்அமஹும் அல்லதி அத்அமஹும் வதுப் அலைனா வதுப் அலைனா வதுப் அலைனா வதுப் அலைனா உஹ்ருஜ் மின்ஹா உஹ்ருஜ் மின்ஹா உஹ்ருஜ் மின்ஹா உஹ்ருஜ் மின்ஹா லகத் ஜித லகத் ஜிஅத லகத் ஜித. லகத் ஜிஅத. இந்த சான்றுகளில் கல்கலாவுடைய எழுத்துகள் இடையில் வந்துள்ளன. எனவே லேசாக அசைத்து ஓத வேண்டும். கல்கலாவின் எழுத்துகள் வார்த்தையின் கடைசியில் வந்து அங்கே நிறுத்துவதற்காக சுக்குன் செய்யும் போது அதிகமாக அசைவு கொடுத்து நிறுத்துவதற்கு கல்கலா குப்ரா என கூறுவர். கல்கலா குப்ராவுக்கு சான்றுகள்: அல் புரூஜ், அல் புரூஜ், அல் புரூஜ், அல் புரூஜ், முஹீத், 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 மஜீத், 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 வத்தாரிக், வத்தாரிக், இதா வகப், இதா வகப், இதா வகப். இதா வகப். இந்த வார்த்தைகளின் கடைசியில் உள்ள சுக்குன் அசல் சுக்குன் அல்ல, அதில் ஹரக்கத்துகள் இருக்கும். என்றாலும் நிறுத்தி ஓதுவதற்காக இடப்பட்ட சுக்கூன் ஆகும். இப்படிப்பட்ட சுக்கூன்கள் உள்ள கல்கலாவுடைய எழுத்துக்களை
அதிக அசைவு கொடுத்து நிறுத்துவதாகும். கல்கலாவின் எழுத்துகள் வார்த்தையின் கடைசியில் வந்து சத்து பெற்றிருந்தால் அங்கே நிறுத்துவதற்காக சுக்குன் செய்யும் போது மிக அதிகமாக இரட்டிப்பாக அசைவு கொடுத்து நிறுத்துவதற்கு கல்கலா அக்பர் என கூறுவார். கல்கலா அக்பருக்கு உதாரணம் அல் ஹஜ், அல் ஹஜ், அல் ஹஜ், அல் ஹஜ், அல் ஹக், அல் ஹக், அல் ஹக், அல் ஹக், வதப், வதப், வதப். வதப். கல்குலாவுடைய எழுத்துக்கள் எத்தனை? 5. என்னன்னா காஃப், காஃப், பா, ஜீம், தால். கல்குலா எத்தனை வகை? 3 வகை. என்னன்னா கல்கலா சுகுரா, கல்கலா குபுரா, கல்கலா அக்பர். கல்குலா சுகுராவுக்கு உதாரணம் சொல்லுங்க. اقرأ باسم ربك الذي أطعمهم وتب علينا اخرج منها لقد جئت. கல்குலா குபராவுக்கு البروج محيط مجيد والطارق. கல்குலா அக்பருக்கு அல் ஹஜ், الحج, அல் ஹப், الحق, வதப், وتب, வதப். وتب. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். بسم الله الرحمن الرحيم. தப்பத் யதா அபீ லஹபின் வதப். تبت يدا أبي لهب وتب. இந்த ஆயத்துல வார்த்தையின் கடைசியில் கல்கலாவுடைய எழுத்து சத்து பெற்றிருப்பதால் மிக அதிகமாக இரட்டிப்பாக அசைவு கொடுத்து கல்கலா செய்து ஓத வேண்டும்.